மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் இது ரொம்ப ரேரான ஒரு சிலை. 5 முகங்களோட யார் இவர் அப்படி நம்ம போட்டோஸ்ல பார்ப்போமோ, யானை மேல யானையை கிழிச்சுக்கிட்டு சுருட்டப்பள்ளி தட்சிணாமூர்த்தி, ஹனுமன், பீமன், மாத்வர். வணக்கம். விவஸ்வான் ஆர்ட்ஸ் கோயம்புத்தூரை சேர்ந்த இவங்களுடைய கொலு பொம்மைகள் நம்ம பார்க்க போறோம். முதல்ல நம்ம ஆரம்பிக்கிறது அன்னை மீனாட்சி பால சொரூபத்துல. சுரதா அப்படிங்கிற ஒரு மன்னன் தேவி உபாசனை செஞ்சிட்டு இருக்கும்போது, நான் தேவியை வழிபட்டு இகபர சுகங்களை அடையணும்னு நினைச்சப்போ களிமண்ணுனால பொம்மை வடிவத்துல தேவியை செஞ்சு உபாசனை பண்ணியிருக்காரு. அதன் மூலமாக அவர் பல சுகங்களை அடைஞ்சிருக்காரு. அப்படிங்கிறதுனால தான் வழி வழியா நம்மளும் இந்த பாரம்பரியத்தை பின்பற்றி தேவியினுடைய கருணைக்கு நம்ம ஆளாகணும் அப்படின்னு சொல்லி நம்மெல்லாம் முயற்சி எடுத்துட்டு இருக்கோம். சரஸ்வதி இருக்காங்க. இந்த பக்கம் 5 முகங்களோட யார் இவர் அப்படின்னா, பிரம்மதேவர் தன்னுடைய ஒரு தலையை சிவபெருமான் கொய்யறதுக்கு முன்னாடி இருந்த திருக்கோலத்துல காட்சி கொடுக்குறாரு. இது ரொம்ப ரேரான ஒரு சிலை. பஞ்சமுக பிரம்மா சரஸ்வதி. விவஸ்வான் ஆர்ட்ஸ் இவங்களுடைய மேனுஃபேக்சரிங்ல உருவான ஃபைபர் டால்ஸ் இப்போ காட்ட போறேன். மாஸ்டர் பீஸ் அப்படின்னு சொல்லலாம். அப்படிதான் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளுடைய திருமேனி நம்ம உற்சவமூர்த்தி நம்ம பார்ப்போம். எப்படி வருவார் அவர், சந்திரபிரபையெல்லாம் வச்சுக்கிட்டு அழகா சந்திராயுதம்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இப்போ வச்சுக்கிட்டு அருமையாக கப்பு அந்த ஒரு பக்கமாக அப்படி எட்டி பார்க்குற மாதிரி தெரியும். அந்த மாதிரி ஒரு ஃபினிஷிங்கில் உற்சவமூர்த்தியாக எப்படி சுவாமியும் அம்பாள் புறப்பட்டு வருவாங்களோ அந்த அழகு நேர்த்தியோட கபாலீஸ்வரர் கற்பகாம்பாளுடைய தரிசனம் தான் இப்போ நம்ம பார்க்குறோம். ராஜாதி ராஜன் நடராச பெருமான் சிவகாமி அம்பாளோடு திவ்ய தரிசனம் கொடுக்கக்கூடிய அழகு காட்சி. எப்படி ஆணி திருமஞ்சனம், மார்கழி திருவாதிரையில் 2 நாட்களில் மக்களுக்கு தரிசனம் கொடுக்கறதுக்காக சுவாமியும் அம்பாளும் வீதி உலா வருவாங்க இல்லையா. மக்களால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் கோயிலுக்கு தன்னை தரிசனம் பண்ண முடியாத அந்த ஏக்கத்தை தணிக்கிறதுக்காக ராஜாவே புறப்பட்டு மக்களை நோக்கி வரக்கூடிய அந்த காட்சி. இதில் டீட்டெயிலிங் எவ்வளோ நீட்னஸோட கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, சிவகாமி அம்பாளுடைய பதக்கத்தில் நடராஜரை காட்டி இருக்கிறது அப்படின்னு அழகாக டீட்டெயிலிங்கோட இருக்கிற ஃபைபர் டால் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. கிட்டத்தட்ட 1.25 அடி உயரத்தில் இந்த டால் பண்ணியிருக்காங்க. 2ம் ஜோடியாக தான் நம்ம நடராசர் சிவகாமியை ஜோடியாக தான் வைக்கணும். அதே மாதிரி ஜோடியாக தான் இதை வாங்க முடியும். வைத்தியர் தன்வந்திரி நம்ம பார்க்குறோம். ஒரு கையில் அமிர்த கலசத்தோடு, இடது கையில் பச்சிலைகளோடு நமக்கு வைத்தியம் பார்க்க வரக்கூடிய வைத்தியரை தான் நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். இதில் 2 விதமான ஃபினிஷிங் இருக்குது பாருங்க. ஒன்று மல்டி கலர், இன்னொன்று ஸ்டோன் ஃபினிஷில் அங்கங்கே கோல்டு. திருவண்ணாமலை அண்ணாமலையார் உண்ணாமுலை அம்பாள், பெரிய திருவடி கருடாழ்வாரை நம்ம சேவிச்சுக்கிறோம். வாயுபுத்திர ஹனுமன், பீமன், மாத்வர் இவங்க எல்லாமே ஆஞ்சநேயருடைய அம்சமாக இருக்காங்க இல்லையா. அதை ஒரே ஒரு சிலையில கொண்டு வந்திருக்காங்க. ரொம்ப அழகா சூப்பரா இருக்கு. லக்ஷ்மி நரசிம்மர் நம்ம பார்க்குறோம். இடுப்புல அப்படியே தாயாரை அணைச்சபடி நரசிம்ம சுவாமியை தரிசனம் பண்ணிக்கிறோம். சங்கு சக்கரதாரியா இருக்காரு. நாச்சியார் கோயில் கல் கருடன் பார்க்குறோம். மூலஸ்தானத்துலேருந்து இவரே வெளியில வருவார் இல்லையா. அந்த ஒரு திருக்கோலம் நாச்சியார் கோயிலில் மட்டும்தான் நடக்கும். பெருமாள் வைரமுடி சேவையில் தரிசனம் பண்ணிக்கிறோம். அழகா உடம்பு பூரா வைர நகைகள் போட்ட மாதிரி வைர அங்கியில பெருமாள் காட்சி கொடுக்குறாரு. கொலு வைக்கிறதுக்கு யோசனை பண்ணிட்டு இருக்கிறவங்க, வைக்க முடியலன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்க, ஆதங்கத்தில் இருக்கிறவங்க, எனக்கு வீட்டில் பெரியவங்கெல்லாம் சொல்லி கொடுக்கறதுக்கு இல்லை, என்ன பண்ணணும் எது பண்ணணும்னு ஒன்றுமே தெரியலையே அப்படின்னு இருக்கிறவங்க விவஸ்வான் ஆர்ட்ஸை நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். முழு விவரங்களை உங்களுக்கு தெளிவாக புரிய வச்சு எப்படி கொலுப்படியை அமைக்கலாம், அதில் என்னென்ன பொம்மைகளை நம்ம மேண்டேட்ரியாக நம்ம வைக்கணும் அப்படிங்கிற சாஸ்திர சம்பிரதாயங்கள்லாம் சொல்லி கொடுத்து, அந்த 10 நாட்கள் விஜயதசமி வரைக்கும் நடக்கக்கூடிய நிகழ்வுகளில் என்னென்ன மாதிரி வழிபாட்டு முறைகள் நம்ம பண்ண முடியும், எல்லா கம்ப்ளீட் கைடன்ஸ் அவங்க கொடுக்கறதுக்கு தயாராக இருக்காங்க. அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுக்குறேன், ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் பின் பண்ணுறேன். வாஸ்து கிரகலட்சுமி வீட்டுக்கு ஐஸ்வர்யங்களை தரக்கூடிய அழகான காட்சி தான் நம்ம பார்க்குறோம். தம்பதி சமேதராக காட்சி கொடுக்கக்கூடிய சுருட்டப்பள்ளி தட்சிணாமூர்த்தி.
துர்காலக்ஷ்மி சரஸ்வதி நம்ம பார்க்குறோம். கொலுப்படியில் மேண்டேட்ரியாக வைக்க வேண்டிய 3 ஸ்வரூபங்கள் நம்ம பார்க்கறது. இது 7 இன்ச்சஸ், 8 இன்ச்சஸ், 12, 14, 16ன்னு 5 சைஸஸில் நமக்கு கிடைக்குது. ஆண்டாள் மடியில் ரங்கமன்னாரை தாங்கி இருக்கக்கூடிய அழகான காட்சி, மண் பொம்மை, முகத்தில் தெரியக்கூடிய கனிவு காருண்யத்தோட ஆண்டாள் ரொம்ப அழகாக இருக்கிறத பார்த்து ரசிங்க. கும்பகோணம் கும்பேஸ்வரர் மங்களாம்பிகை ஜோடி தான் நம்ம பார்க்குறோம். மகிஷன் மேலே நிற்கக்கூடிய துர்க்கை அம்பாள் அதிகார நந்தின்னு சொல்லி நம்ம கபாலீஸ்வரர் கோயிலில் மட்டும் இல்லை, நிறைய கோயில்களில் சிவாலயங்களில் அதிகார நந்தி புறப்பாடு பார்க்குறோம். இங்கே மகாவிஷ்ணு மகாலட்சுமி, பரமேஸ்வரன் பரமேஸ்வரி, பிரம்மா சரஸ்வதி, குருவாயூரப்பனுடைய தரிசனம், கஜ சம்ஹார மூர்த்தி யானை மேலே யானையை கிழிச்சுக்கிட்டு சிவதாண்டவம் ஆடக்கூடிய சிவபெருமான தரிசனம் பண்ணிக்கிறோம். அடுத்தது அன்னை வாராகி நின்ற திருக்கோலத்தில் 8 கரங்களோடு காட்சி கொடுக்கக்கூடியது. அதுக்கப்புறம் புன்னை நல்லூர் மாரியம்மன் நல்ல திருவாச்சியோட அருமையாக அழகாக இருக்கக்கூடிய சுரூபம். அஷ்டலக்ஷ்மிகள், அஷ்ட ஐஸ்வர்யங்களையும் நமக்கு கொடுக்கறதுக்காக வரக்கூடிய தேவிகளாக அஷ்டலக்ஷ்மி சிலைகள், ரொம்ப திருத்தமாக மண்பொம்மைகள், ரொம்ப ட்ரெடிஷ்னலான மண்பொம்மைகள் அவ்வளோ அழகாக நேர்த்தியாக கலரிங் நல்லா இருக்கிறத பார்க்குறோம். நவதுர்கை அழகான அம்சங்களை தான் நம்ம இப்போ தரிசனம் பண்ணிக்கிறோம். எப்படி நம்ம ஃபோட்டோஸில் பார்ப்போமோ அதை கொலுபொம்மையில் அழகாக நேர்த்தியாக கொண்டு வந்திருக்காங்க. 12 இன்ச்சஸில் இருக்கக்கூடிய தசாவதார செட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. 10 இன்ச்சஸ்லேயும் இருக்குது, 14 இன்ச்சஸ்லேயும் இருக்குது மண் பொம்மைகள். ஸோ ட்ரெடிஷ்னலான மண் பொம்மையில் நான் தசாவதாரம் வைக்கணும் படியில் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த மாதிரி செட்டு ப்ரிஃபர் பண்ணலாம். ரொம்ப க்யூட்டான தசாவதார செட்டு 5 இன்ச்சஸில் வேணும்னா வாமனரை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ல. கொழுக்கு மொழுக்குன்னு அவர் தொப்பையை போட்டுக்கிட்டு ரொம்ப சூப்பராக இருக்கார். அந்த கொடையை வச்சுக்கிட்டு குடுமியெல்லாம் பாருங்கள், ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி ஸ்டைலில் தசாவதாரம் வேணும்னாலும் உங்களுக்கு கிடைக்கிது. இதுதான் 5 இன்ச்சஸ் செட்டு. சப்தமாதர் ஒரு ஆர்டர் படியே அப்படியே வச்சு நம்ம பார்க்குறோம். இது நவராத்திரியில் சப்தமாதர் வழிபாடு ரொம்ப அழகாக பண்ணலாம். 7 நாட்கள் இந்த 7 பேரை வழிபாடு பண்ணிவிட்டு 8வது நாளில் நம்ம துர்க்கையை வச்சு வழிபாடு பண்ணி அடுத்தது சரஸ்வதி பூஜை பண்ணி விஜயதசமி அன்னைக்கு நம்ம மங்கள ஆரத்தி எடுத்து நிறைவு பண்ணலாம். தில்லானா மோகனாம்பல் படத்தில் நவரசங்களை பத்மினி வெளிப்படுத்துவாங்க. முகத்தில் அவ்வளோ டைட் க்ளோஸ்அப்பில் வச்சு அந்த டைரக்டர் எப்படி அதை சொன்னாரோ அதை புரிஞ்சுக்கிட்டு அந்த நவரசங்களை ஒரே ஸ்ட்ரெச்சில் அவங்க காட்டியிருப்பாங்க. அந்த நவரசங்கள் வெளிப்படுற மாதிரியான நடன மங்கையர் தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. 9 மங்கையர் சப்த மாதர் நம்ம வாகனங்களோட பார்க்குறோம். ஒவ்வொரு அம்பாளுக்கும் அந்த அம்பாளுக்குரிய வாகனத்துக்கான ஒரு முத்திரை இருக்குது. ஏன் அந்த அம்பாள் அந்த பர்டிகுலர் வாகனத்தில் வரா அப்படிங்கிறதுக்கான தத்துவ தாத்பரியங்கள் இருக்குது. அப்படி தான் நம்ம இங்கே 7 பொம்மைகள் அழகாக பார்க்குறோம். சிவபெருமானுடைய நடராச ஸ்வரூபத்தில் 9 தாண்டவங்கள் ரொம்ப பிரசித்தியானது. அவருடைய ஒவ்வொரு எமோஷனுக்கு அவர் ஒவ்வொரு விதமான நடனங்களை வெளிப்படுத்துவார். அப்படி 9 தாண்டவங்கள் நவதாண்டவம் அப்படிங்கிற செட்டு தான் இப்போ நீங்கள் பார்க்குறீங்க. ஆதி கும்பேஸ்வரர் மங்களாம்பிகையுடைய தரிசனம் தான் நீங்கள் பார்க்குறீங்க. இந்த தம்பதி தான் அந்த கும்பம் மாதிரி இருக்கிற அந்த ஷேப்பும் நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும். கும்பகோணம் அப்படிங்கிற அந்த பேருக்கு காரணமான அந்த கும்பம். அடுத்து மங்களாம்பிகை மடிசார் கட்டில் அவ்வளோ அழகாக இருப்பாங்க. நீங்கள் நிச்சயமாக இந்த கோயிலெலாம் தரிசனம் பண்ணணும். வைத்தீஸ்வரன் தையல் நாயகி தான் நம்ம பார்க்குறோம். வைத்தியநாத சுவாமியை வேண்டிக்கிட்டா உடம்புல மனசில் இருக்கக்கூடிய அனைத்து ரோகங்களையும் போக்கக்கூடிய ஒரு தெய்வம் வைத்தீஸ்வரன். பல பேருக்கு குலதெய்வமாக வைத்தீஸ்வரன் இருப்பார். தையல் நாயகி அம்பாள் தான் தரிசனம் பண்ணிக்கிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் பயங்கர எக்ஸ்பர்ட்டு. இப்படி பின்பக்கம் காட்டின உடனேயே ஏகபாத மூர்த்தின்னு கண்டிப்பாக சொல்லிடுவீங்க. எனக்கெல்லாம் அப்போல்லாம் அவ்வளோ பெரிய சிலை தான் கிடச்சிது, 2 அடி உயரத்துக்கு. ஆனால் இப்போ காம்பேக்ட் சைஸில் வருது, அதுவும் ஸ்டோன் ஃபினிஷில். ஏகபாத மூர்த்தி சிவா விஷ்ணு பிரம்மா 3 பேரும் இணைந்த ஸ்வரூபத்தை நம்ம பார்க்குறோம். காம்பேக்டாக 10 இன்ச்சஸ் ஹைட்டில் கிடைக்குது. மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கற்பகாம்பாள் கப்புவை பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக
நெடுநெடுன்னு அந்த ஒரு உற்சவ சமயத்துல 2 பேரையும் பார்க்கணுமே, காண கண்கோடி வேண்டும் கபாலி கபாலின்னு அந்த முழக்கத்தோட அவர் வெளியில வர்ற அழகு. இவங்க 2 பேரையும் நம்ம வீட்ல வச்சு ஆராதனை பண்ணா ரொம்ப மனசுக்கு நிறைவா இருக்கும். கோலாப்பூர் மகாலட்சுமி. மகாலட்சுமியுடைய கடாட்சம் இல்லைன்னா நம்ம லைஃப்ல என்ன பண்ண முடியும்? ஸோ மகாலட்சுமி கண்டிப்பா நமக்கு திருவருள் புரியணும்னு சொல்லி எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிட்டு இந்த நவராத்திரியில கோலாப்பூர் மகாலட்சுமியை நீங்க அழகா வாங்கி வைங்க. காம்பேக்ட் சைஸ்ல இருக்கு. ஆஷாட நவராத்திரியிலேயே நீங்க இந்த 2 விதமான வராகி அம்பாளையும் வாங்கி வச்சு நீங்க கொலுப்படியிலையும் வைக்கலாம். நின்ற திருக்கோலத்தில் இருக்கக்கூடிய வராகி, அமர்ந்த திருக்கோலத்தில் இருக்கிற வராகி. அழகன் முருகன் 3 திருக்கோலங்கள்ல நம்ம பார்க்குறோம். வலது பக்கம் மயில், இடது பக்கம் மயில். நின்ற திருக்கோலத்தில் இடுப்பை ஒடிச்சு ஒரு மாதிரி ஸ்டைலாக நிற்கக்கூடிய அழகன் முருகனை 3 திருக்கோலங்கள், 3மே லட்டு மாதிரி இருக்கு. எல்லா இடங்கள்லையும் சிவபெருமானோட இடது பாகத்தில் அம்பாள் இருப்பா. ஆனால் மதுரையில் பாருங்க, வலது பாகத்தில் மீனாட்சியை நம்ம இப்போ இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா திருமண கோலம் அப்படின்னு வரும்போது சுவாமிக்கு வலது பாகத்தில் அம்பாள் இருக்கிற மாதிரி தான் கல்யாண கோலத்தில் அப்படி தான் இருப்பா. அப்படி தான் நம்ம இங்கே சுந்தரேஸ்வரர் மீனாட்சியை தரிசனம் பண்ணிக்கிறோம். மதுரை காவல் காக்கக்கூடிய மதுரை வீரன் சாமி பொம்மி வெள்ளையம்மாள் 2 ஒய்ஃபோட அவர் இங்கே அவருடைய வாகனம்னு சொல்லக்கூடிய அந்த நாய் வாகனம், குதிரை வாகனம் இதோட இருக்கக்கூடிய மதுரை வீரன் சாமி தான். பலருக்கு நாட்டார் வழிபாட்டு தெய்வத்தில் இவர் குலதெய்வமாக இருப்பார். அர்ஜுனனுடைய அம்சமாக கண்ணப்ப நாயனாரை நம்ம தரிசனம் பண்ணிக்கிறோம். அன்பு ஒன்னே பிரதானமாக காட்டி சிவனடியை அடைந்தவர் தான் கண்ணப்ப நாயனார். இங்கே இந்த சிலையை பொறுத்த வரைக்கும் இந்த பொம்மையில் ஒரு விஷயம் என்னன்னா, பக்தி மார்க்கத்தை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருந்த அந்த அர்ச்சகரையும் இங்கே கொடுத்துருக்காங்க. அவருக்கும் ஒரு மரியாதை செலுத்துகிற வகையில் இதை கொடுத்துருக்காங்க. சில பேர் பக்தி மார்க்கத்தில், சில பேர் அன்பை பிரதானமாக பண்ணி, சில பேர் ஞான மார்க்கத்தில், இப்படி மார்க்கங்கள் வேறுபடும். தட்சிணாமூர்த்தி ஸ்வரூபம் பார்க்குறோம். இங்கே இந்த தட்சிணாமூர்த்தி டீட்டெயிலிங் எல்லாமே ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கிறத பார்க்குறீங்க. குறவன் குறத்தி இந்த தம்பதி தான் நம்ம பார்க்குறோம். இந்த ஊசிமணி, பாசிமணி இதெல்லாமே நம்ம இன்னைக்கு இவ்வளோ நவநாகரிகமாக நிறைய போட்டுக்கிறோன்னா இந்த குறவன் குறத்தி தான் அதுக்கெல்லாம் முன்னோடியாக நமக்கு அந்த ஒரு சென்ஸை கொடுத்தது அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீரங்கம் அருகாமையில் இருக்கிற உறையூர் அழகிய மணவாளர் கமலவல்லி நாச்சியார். இவருக்கு தோசை தான் நிவேத்தியமாக வைப்பாங்க. ரொம்ப டேஸ்டியான தோசை சாப்பிடுவார் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கோயில். நவதுர்கை நம்ம பார்க்குறோம். நவதுர்கையில் பிரம்மச்சாரிணியிலேருந்து ஆரம்பித்து 9 விதமான ஸ்வரூபங்கள், நவராத்திரிக்கே உரிய நாயகிகளாக, நவநாயகியராக நம்ம நவதுர்கையை பார்க்குறோம். எங்கள் அம்மா மீனாட்சி நெருப்பில் இருந்து எப்படிடா குழந்தை நீ வெளியில் வந்த அப்படின்னு அடிக்கடி நினச்சிப்பேன். அவள் ஜெகஜனனி, அவளுக்கு என்ன நெருப்பாவது ஏதாவது ஒன்று அவளை தீண்ட முடியுமாங்கிறதெல்லாம் ஒரு பக்கம். ஆனால் ஒரு சின்ன நெருப்பு பட்டுதுன்னா கூட நம்ம குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம எப்படியோ யோசிப்போம். அப்படி ஜெகஜனனியோடைய ஜனன காட்சி மதுரை மீனாட்சியின் ஜனனம். அஷ்ட ஆஞ்சநேயர் செட்டு தான் நம்ம பார்க்குறோம். 8 விதமான ஹனுமனுடைய ஸ்வரூபங்கள் எங்கெங்கே பிரசித்தியான கோயில்களில் அவர் என்னென்ன மாதிரியான தோற்றங்களில் பக்தர்களுக்கு காட்சி கொடுக்குறாரோ அந்த ஸ்வரூபங்களை வச்சு அஷ்ட ஆஞ்சநேயர் செட்டு வடிவமைச்சிருக்காங்க. அழகாக அந்த 8 பொம்மைகளை நம்ம பார்க்குறோம். ஹனுமனும் ராமரும் ஆலிங்கனம் செய்து கொள்ளக்கூடிய அழகு காட்சி. ஆதி அந்த பிரபு, ஆதி கடவுள் விநாயக பெருமான், அந்தமில்லாத சிரஞ்சீவி ஹனுமன், 2 பேரும் இணைஞ்சு ஆதி அந்த பிரபு. பஞ்சமுக ஆஞ்சநேயர் தன கரங்களோட அழகா அவருடைய தோற்றம். ஜனக மகாராஜோடைய பேரவையில் ராமர் அழகா சீதையை மணக்கிறதுக்காக சிவதனுசு முறிக்கக்கூடிய காட்சி. விஸ்வாமித்திர மகரிஷி அங்கே முனிவர் வர்றாரு. அடுத்து இங்கே நீங்கள் அந்த செட்டப் ஃபுல்லாக பார்க்குறீங்க. ஜனக மகாராஜா அந்த அவையில் நடுநாயகமாக இருக்காரு. ராமரும் லக்ஷ்மணரையும் கூட்டிக்கிட்டு விஸ்வாமித்திர முனிவர் வர்றாரு. சீத்தை மாலையோட வந்தாச்சு. ஏன்னா தனுசு முறிக்கப்பட்டு
கல்யாணம் நடக்க போகுதுங்கிற அந்த அருமையான காட்சி அது. மஞ்சுநாத் தான் நீங்க அந்த செட்டு பார்க்குறீங்க. இந்த செட்டு பத்தியான தகவல் எனக்கு சரியா தெரியல. கமெண்ட்ல கண்டிப்பா சொல்லுங்க. இந்த சிவஸ்வரூபம், அம்பாளுடைய சொரூபம், அங்க இருக்கிற டீட்டெயில் எல்லாத்த பத்தியும் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பா நிறைய விஷயங்கள் என் கூட ஷேர் பண்ணிக்கணும்னு அன்போட கேட்டுக்கிறேன். நவநரசிம்மர் சொரூபங்கள் பார்க்குறோம். நாளை என்பது நரசிம்மருக்கு இல்லை, அகோபிலம் நவநரசிம்மர். அந்த இடத்துல 9 இடங்கள்ல அழகா நரசிம்மமூர்த்தியை ஒவ்வொரு சொரூபத்துல பார்க்கலாம். மண்பொம்மைகள்ல இருக்கக்கூடிய அழகும் நேர்த்தியும் ஒரு தனித்துவமானது. அப்படிதான் இப்ப நம்ம ஆண்டாள் நாச்சியார நம்ம பார்க்குறோம். ஆண்டாள் மடியில ரங்கமன்னார் நிம்மதியா விசிராந்தையா படுத்திருக்கக்கூடிய அந்த காட்சி சயனக்கோலம். அடுத்து ஆண்டாள் குட்டி பாப்பாவா சின்னதா வேணும், எனக்கு காம்பேக்டா வேணும்னா 2 சைஸஸ்ல ஆண்டாள் கிடைக்கிறத பார்க்குறோம். சம்மோகன கிருஷ்ணர், கிருஷ்ணர் பாதி ஆண்டாள் பாதின்னு சொல்லுவாங்க. ஆனால் லலிதாம்பிகையுடைய கரும்பெல்லாம் வச்சுக்கிட்டு அண்ணா தங்கை சிப்ளிங்ஸோடைய ஒரு ஒற்றுமையை காட்டக்கூடிய ஒரு சொரூபமாக தான் இந்த சொரூபம் பார்க்குறோம். இதை பற்றி டீட்டெயில் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் தெளிவாக சொல்லணும்னு சொல்லி அன்போடு கேட்டுக்கிறேன். வசுதேவர் குழந்தை கிருஷ்ணரை யமுனா நதியை கடக்கக்கூடிய அந்த காட்சி தான் நம்ம பார்க்குறோம். சந்தான கோபால சுவாமி குழந்தை வரம் கொடுக்கக்கூடியவரா மகாவிஷ்ணு இருக்காரு. சரஸ்வதியோட குரு ஹயக்ரீவர் கல்வி வரம் குழந்தைகளுக்கு கொடுக்குற மாதிரி அங்க மகாலட்சுமி தாயாருமே வரம் பெறுறது மாதிரியான ஒரு காட்சி தான் நம்ம பார்க்குறோம். ஆஞ்சநேயர் பார்க்குறோம். இந்த மாதிரி வால் ரொம்ப நீளமாக அப்படி கொடுத்துருக்குற ஆஞ்சநேயர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, கல்யாணம் வேண்டிக்கிட்டு இருக்கிறவங்க வேண்டிட்டு பொட்டு வச்சுட்டே வருவாங்க. அந்த ஒரு இதுக்கு இந்த மாதிரியான சிலைகளை பயன்படுத்துவாங்க. இங்கே கருடாழ்வார் பெருமாளை தோல்ல சுமக்கக்கூடிய காட்சி. கிருஷ்ணருக்கும் குசேலருக்குமான அந்த நட்பு, அவள் மூட்டையை தூக்கிட்டு வர்ற மாதிரி இங்கே டீட்டெயிலிங் கொடுத்துருக்காங்க பாருங்க. அது ரொம்ப அழகா இருக்கு. ராமானுஜருடைய திவ்ய தரிசனம். ஸ்ரீபெரும்புதூர் ராமானுஜர். ஸ்ரீமுஷ்ணம் பூவராக சுவாமி பார்க்குறோம். பக்கத்திலேயே அமர்ந்த கோலத்தில் இருக்கக்கூடிய தன்வந்திரி பெருமாளை பார்க்குறோம். கல்யாணம் செட்டு, நம்ம வீட்டில் கல்யாணம் ஆகிறதுக்கு இருக்கக்கூடிய பெண்ணோ ஆணோ இருந்தால் கல்யாண செட்டு வச்சு நம்ம அம்பாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கலாம். பக்கத்துலேயே பிரதோஷ செட்டு தான் நீங்கள் பார்க்குறீங்க. அழகாக பிரதோஷ காலத்தில் நந்தி முன்னாடி நந்தியோடைய 2 கொம்புகள் வழியாக நம்ம பகவானை தரிசனம் பண்ணிப்போம் இல்லையா சுவாமியை, அந்த காட்சி தான் இங்கே பார்க்குறீங்க. யோகாசன் 12 போசஸ் சூரிய நமஸ்காரில் வரக்கூடிய அந்த போசஸை அழகாக பண்ணி காட்டுற மாதிரி, அதுவும் ரிஷிமார்கள்லாம் அதை பண்ணி தான் அவங்களுடைய தேக ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொல்லுவோம் இல்லையா. அந்த 12 போஸும் இதில் வர்ற மாதிரி பொம்மைகள். கொலு அடுத்தடுத்த ஜென்ரேஷன் எடுத்துகிட்டு போகணுன்னா குழந்தைகளுக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற மாதிரி கதைகளை நம்ம கண்டிப்பாக கொலுப்படியில் வைக்கணும். ஒவ்வொரு முறைப்படி, அந்த ஜாதிய முறைப்படி இருக்கக்கூடிய திருமணங்கள் அப்படி தான். நம்ம ஏற்கனவே ஒரு கல்யாண செட்டு பார்த்தோம், இப்போ இன்னொரு கல்யாணம் செட்டும் பார்க்குறோம். ஒரு பொம்மையில் செட்டியாரும் ஆச்சியம்மாவும் வந்திருக்கிறது பார்க்க ரொம்பவே அழகாக இருக்குது. கிருஷ்ணர் ருக்மணி கல்யாணம். அர்ஜுனன் பின்னாடி இருக்க பிரம்மா புரோகிதம் பண்ண முனிவர்கள்லாம் அங்கே இருந்து வாத்தியக்காரர்களோட மங்கள இசையோட கிருஷ்ணர் ருக்மணியை கல்யாணம் பண்ணிக்கக்கூடிய காட்சி. அஷ்டலக்ஷ்மிலையும் சரி தசாவதாரம் செட்லேயும் சைஸஸ் இருக்குது. நீங்கள் விவஸ்வான் ஆர்ட்ஸை காண்டாக்ட் பண்ணலாம். வெப்சைட் மூலமாகவும் நீங்கள் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். இது எல்லாமே இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாம் கிளே டால்ஸ் தான் வச்சு காட்டியிருக்காங்க. தசாவதாரமும் அஷ்டலக்ஷ்மியும் நல்ல மூக்கு மொழியுமா லட்சணமாக இருக்கக்கூடிய பொம்மைகள்ன்றது உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும். கலரிங்கும் ரொம்ப அருமையாக இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது. புதுசாக கொலு வைக்கணும்னு ஆசைப்படுறவங்க, இல்லை ரொம்ப காலத்து ட்ரீம் இன்னும் என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வருஷம் தயவு செய்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். 3 படியிலையாவது நீங்கள் ஆரம்பிக்கலாம். விவஸ்வான் ஆர்ட்ஸ் 3 படிக்கு தேவையான பொம்மைகள் படியோடு சேர்த்து 10,000 பேக்கேஜில் கொடுக்குறாங்க. அதில் மேண்டேட்ரியாக வரக்கூடிய பொம்மைகள் அப்படின்னு தசாவதாரம், அஷ்டலக்ஷ்மி, பிள்ளையார், முருகர், அப்புறம் துர்காலக்ஷ்மி, சரஸ்வதி, இந்த பேக்கேஜ் ஒன்று இருக்குது. இதுக்கு அடுத்த பேக்கேஜ் 20,000ல், அதுக்கு அடுத்த பேக்கேஜ் 25,000ல், அடுத்த பேக்கேஜ் 50,000ல். இப்படி ரேட்டு ஏற ஏற
3 படிங்கிறது 5 படியாகவும், பொம்மைகள் கூடுதலாகவும், பொம்மையோட சைஸ் வேற வேரியேஷன் அப்படின்னு சொல்லி இப்படி மாறும். ஸோ நீங்கள் இதில் எந்த பட்ஜெட்டில் உங்களோட கொலு அமைக்க முடியுமோ தயவு செய்து இந்த வருஷம் கொலு ஸ்டார்ட் பண்ணுங்க. அந்த படி வளர்ச்சின்னு சொல்லுவோம் இல்லையா, ஒவ்வொரு வருஷம் கொலு வைக்கும் போதும் நீங்கள் அடுத்த கட்டத்துக்கு வந்திருப்பீங்க. அப்படிதான் சின்னதாக ஆரம்பித்தேன். ஒரு ரூமில் 5 படி வச்சு ஒரு 10,000 ரூபா செலவு பண்ணி அந்த காலத்தில் காதி கிராஃப்ட்லேருந்து எங்கள் அம்மா வாங்கி கொடுத்து ஒரு சின்ன செட்டப்பில் 5 படியில் ஆரம்பித்த நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்து கொலு இன்னைக்கு எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்குன்னா, என்னுடைய வாழ்க்கை தரமும் வளர்ந்துருக்கு. மன ரீதியாக, உடல் ரீதியாக, குடும்பத்தோட சூழல் ரீதியாக எல்லாத்துலேயுமே ஒரு வளர்ச்சியை நம்ம அடையிறோம். அதை வந்து உங்களுக்கு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்ங்கிற மாதிரி தான் நான் உங்களுக்கு சஜஷனாக கொடுக்குறேன். கொலு வச்சவங்க என்றைக்குமே வந்து அவங்க பணத்திலேயோ பொருளாதார நிலையில் தாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. இதை நான் எங்கே வேணாலும் சொல்லுவேன். ஒவ்வொரு வருஷமும் உங்களுடைய வளர்ச்சியை நீங்கள் பார்த்து பார்த்து பூரித்து அடுத்தடுத்த வருஷத்தில் இன்னும் வாங்கணும், அம்பாள் நமக்கு நிறைய கொடுத்துருக்கா, இன்னும் நிறைய நம்ம பண்ணணும்னு ஆசை தான் வரும். ஸோ கண்டிப்பாக இந்த வருஷம் 3 படியிலையாவது கொலு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணுன்றத மிக தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். அன்னை மீனாட்சி முழு அனுகிரகத்தையும் உங்களுக்கு பண்ணணும்னு சொல்லி நான் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விவஸ்வான் ஆர்ட்ஸ் உடைய வெப்சைட்டை நான் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். செக் பண்ணி பாருங்கள். நிறைய கொலு பொம்மைகள் அதில் நீங்கள் வெப்சைட் மூலமாக ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்க முடியும். விவஸ்வான் ஆர்ட்ஸ் வந்து கோயம்புத்தூர் பேஸ் பண்ணி இருக்காங்க. ஆனால் வேர்ல்டு வைடு ஷிப்பிங் அவங்க பண்ணுவாங்க. விவஸ்வான் ஆர்ட்ஸோடைய இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் நான் கொடுத்துருக்கேன். அதை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. அப்பப்போ வர்ற அப்டேட்ஸும் நீங்கள் பார்த்துக்க முடியும். ஸோ இந்த வீடியோவில் நான் எல்லாமே ஒவ்வொரு பொம்மையும் க்ளோஸ்அப் ஷாட்ஸ் கொடுத்து டீட்டெயிலாக நான் காட்டியிருக்கேன். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த நவராத்திரி எல்லாருக்கும் சகல ஐஸ்வர்யங்களையும் கொடுக்கக்கூடிய நவராத்திரியாக அமையணும்னு சொல்லி அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். விவஸ்வான் ஆர்ட்ஸும் மென்மேலும் வளர்ந்து கொடுத்து அவங்களுக்கு சகலவிதமான பாக்கியங்களும் கிடச்சி இப்போ இருக்கிற இந்த கலெக்ஷன்ஸ் இன்னும் மல்டிபிள் ஆகணும். பெரிய லெவலில் அவங்க இந்த இண்டஸ்ட்ரியில் கொடி நாட்டணும் அப்படின்னு நான் அன்னை மீனாட்சியை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.